நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் நம்ம வந்து நல்லதனிக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஃபுல்லாகவே ஸ்லிங் ஷாட் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆலன் மார்க் ஸ்லிங் ஷாட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது வந்து கெண்டை மீனுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸ்பெஷல் கெண்டை மீன் அடித்த மீன் மிஸ் ஆகாது. சிலும்பல் மாதிரி இருக்கும். உள்ளே போய் விரிஞ்சிரும். எடுத்தோம்னா இப்படி மடங்கிடும். மற்ற அம்பு போட்டிங்கன்னா உருவி வந்துடும். அதனால் இந்த அம்பு பெஸ்ட்டாக இருக்குது. கெண்டை மீன் பிடிக்கிற கெண்டை விராலுக்கு நல்லா இருக்குது. கெண்டை விரால் வந்து உருவிடும், இதில் வந்து உருவாது. அதான் விஷயம். சரி, அந்த வகையில் எதாவது மீன் அடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மீனை பார்த்துட்டாரு. என்ன மீன் என்ன மீன் என்ன மீன்? சைஸை பாருங்க. சிலேபி சைஸை ஒரு சைஸாக பாருங்க. பொறுமை சாமி, நண்பர்கள் லைட்டை காட்டும். அட்டிய பொரு எங்கடா என்னை பிடிக்க? பாருங்க, நல்ல சைஸு, சூப்பர் சைஸ். ரைட்டு தம்பி, நல்ல பட்டை சைஸு ஜிலேபி. அடுத்து எதாவது அடிக்குமான்னு பார்ப்போம். இதான் பட்டை ஜிலேபின்னு சொல்லுவாங்க. வர்றதுக்குலாம் அங்கிட்ட ஒரு மீன் அடிச்சுட்டாரு. எல்லாம் பட்டை ஜிலேபி தான் போலையே. அதான் நானும் பார்க்கேன். அமைதியா நிற்கா. ஹெட் ஷாட்டோ இவன் எப்படி வந்தான் ஊருவாம? அது இந்த நூல் போடுற கேப் இருக்குல்ல, அதில் அதான நானும் பார்க்கேன். எப்படி இருக்கேன் மத்தியில் சைஸு. ஒவ்வொரு ஜிலேபியுமே 3/4 கிலோ சைஸ் இருக்கும். அந்த சைஸ் அழகு. ரைட்டு, ஓகே. அடுத்து எதாவது அடிக்கிறான்னு பார்ப்போம். எங்கே ஓடுது? அப்போ பெரிய ஜிலேபி மட்டும் சைஸை பாருங்க. அதான் நானும் கேட்கேன். எல்லாம் மொரட்டு சைஸாக தான் இருக்கு. அடிக்கலாம் பெரிய சைஸ் தான். அடித்து விளைச்சி வயிற்றுல அடி வந்துட்டேன். அடுத்து அடித்து பார்ப்போம். ஜிலேபியாக தான் ஓடுது. இன்னும் கெண்டை ஒன்றும் கண்ணில் அம்மடலை. இன்னும் கொஞ்சம் வெயில் ஏறணும், பார்ப்போம். இப்படி பதுங்கி நின்று தாக்கணும், பார்த்துக்கோங்க. கெண்டை மீனுக்காண்டி வெயிட்டிங்க. என்னது என்ன தாவு எடுத்தியா? எடுத்தேன். கொலைக்கில் இருக்கான் ப்ரோ. தம்பி பேராம ப்ரோ கீழே போய்ட்டு. அதான் நான் நினைக்கிறேன். அடியை பத்தல. ஏதோ இது மாதிரி தாவிச்சான். கொடுத்த மாதிரி அடித்தாங்க. செத்துட்டான். ஹெட் ஷாட்டு மீனுக்கு. ஹெட் ஷாட். தரமான ஷாட்டாண்ணா. ஏரில் பறந்தானே. நம்ம இவ்வளோ நேரமாக எதிர்பார்த்த கெண்டை மீன் வந்து விட்டது. மொரட்டு சைஸா? தூக்குங்க. போட்டு நோருக்கு எங்க போற? இங்கிட்டு வா. சைஸை கேளுங்க. கோப்படாத. மான்ஸ்டர் சரியான பிசிம்பா. கரெக்ட் விசால இருக்கான். அடிக்காம தம்பி. ஆமா பாரு என்ன
நீ விட்றா, நான் கிளம்புறேன் அப்படி சொல்கிறான். முடியல அவனு அதான் படிக்கணும். இப்போ பாருங்க அவ்வளோ பிடிச்சேன். சரியான ஃபைட்டு, சூப்பர் சைஸ். 2 கிலோ இருக்கும் தம்பி. இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் இருக்கும், கூட தான் இருக்கும். இல்லை வெயிட்டாக இருக்குல்ல. மான்ஸ்டர் கேட்ச் அப் தான் பார்ப்போம். ரைட்டா கெண்டை அடிச்சிட்டாப்புலன்னு. இதுக்கு தான் வந்து இவ்வளோ நேரமாக அட்டாக்கிங்கில் போய்கிட்டு இருந்தோம். கெண்டையே மட்டையில் மாட்டிக்கிட்டா. இல்லை கெண்டை மாட்டல, கெண்டை உருவி இல்லை கெண்டை. இவ்வளோ எங்கே போகிற? இவன் என்ன கலரில் இருக்கான்? அவனே தான் கருப்பாக இருக்கான். அவன் தான் கருப்பு கலரில் இருக்கான். இப்போ நம்ம அடித்தோம்ல, ஆமாம் அதே கெண்டை தான். அது கோல்டு கலர் இருந்துச்சுல, அதே கலராக இருக்குது. அடுத்த 2வது கெண்டை, இதுவும் அதே கெண்டை தான். ஆனால் கலரை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, கருன்னு திரு. ஆமாம், அது கோல்டு கலரில் நல்லா இருந்தானே. அதே கெண்டை தான் இதுவும். கருப்பாயிட்டான், வெயிலில் கருத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். வெயிலில் கருத்துட்டான் இவன், வெயிலில் ரொம்ப அலைஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்ன தம்பி? ஆமாம். ஆனால் இந்த ஸ்லிங் ஷாட்டில் அடிச்சோன்னு வைங்க, அடி தான். இந்த ஸ்லிங் ஷாட்டில் அடித்தாலும் அடி தான். 3/4 கிலோ இருக்கும் தம்பி. ஆமாம், நல்ல வெயிட்டு. சனையாக இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி வயிற்றுல இவ்வளோ நேரம் அழிச்சு இப்போ தான் ஒரு சிலேபி அடிச்சிருக்காங்க. ஆமாம், என்னமோ ஆயிடுச்சு நமக்கு. என்ன தான் ஆயிடுச்சு ஒவ்வொருக்கு, என்ன தான் ஆச்சுன்னு என்னது எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஆனால் சரியான சிலேபி. இல்லை வெட்டி பாடா பாருங்க, அடிக்கிற ஃபுல்லாகவே மாடு தான் அடிக்கும். என்னன்னு தெரியல, அந்த கெண்டை அடிச்சதுலேருந்து அம்பு கொஞ்சம் பெண்ட் ஆகிட்டு அதுலேருந்து குறி ஃபுல்லாக மிஸ் ஆகுது. சரி, இதை எடுத்து போட்டு அடுத்து பார்ப்போம். எங்கே கருவேப்பிலை போட்டான்? இல்லை பின்னாடி எதுவும் மீன் கிடக்கல. ஏன் பொறுமை சாமி. மான்ஸ்டர் கேட்ஃபிஷ். திலேப்பியா, மான்ஸ்டர் திலேப்பியா. நிற்கவே மாட்டேங்க யாரு. சும்மா அடி கை வலிக்கு. சைஸை போருங்க, சூப்பர் பீஸ். அவன் மேனேஜர் ட்ரை பண்ண போனான், ஆனால் ட்ரை பண்ண முடியல. ஏன்னா நேரம் ஆகிடுச்சு, நாங்கள் அதனால் கிளம்புறோம். இல்லை பிடிச்சிட்டான் பாருங்க. ஆனால் முதல்ல இப்போ தான் பழகுறான். பழகுனதுக்கே ஒரு மீன் தூக்கிட்டான். பிடிச்சிட்டு தான் வரோம். ரைட்டு, ஓகே. நாங்கள் பிடிச்ச மீன் மொத்தத்தையும் காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. அந்த கெண்டை மட்டும் தூக்கி காட்டுறேன். கெண்டை சரியான சைஸு கெண்டைங்களா, சூப்பர் சைஸு. அந்த ஒரு கெண்டை மட்டுமே எப்படியும் 2 கிலோ இருக்கும். முரட்டு கெண்டை. இந்த கெண்டை தான் இன்றைக்கி ஹைலைட்டு. சிலேபி எல்லாமே பெரிய பெரிய சிலேபி தான் அடிச்சிருக்கிறோம். பாருங்க முரட்டு சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க. ஃபைட்டு பயங்கரமான ஃபைட்டில் அடித்து மேலே தெரிச்சு விழுந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. இதே போல் சுவாரஸ்யமான வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்லிங் ஷாட்டோட உங்களுக்கு நம்பர் தரேன், வேணும்னா நீங்கள் வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட சேனல் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. ஒரு 100 ரூபா 150 ரூபானாலும் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கொரியர் சார்ஜ் குறையும். அதனால் நம்ம பேர் சொல்லி கேட்டு பாருங்கள். இந்த ஸ்லிங் ஷாட்டோட ரேட்டு தற்போதைய நிலைமை மட்டும் சொல்கிறேன், 1400 ரூபா அந்த சம்திங்கில் வரும்.
அதனால் வாங்கி கேட்டு பாருங்கள். ஏன்னா இப்போ உள்ள வீடியோ பார்த்துட்டு பெறவாட்டி 1400 தான் சொன்னாங்க அப்படின்ட்டு கேட்காதீங்க. அதனால தான் நான் விலை சொல்லாமல் இருந்தது. நிறைய நண்பர்கள் கேட்கிங்க விலைன்னு. விலை வந்து நான் சொல்லாத காரணம் அதுதான் விலை. சரிங்களா? இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.